இதோ 10 லட்சம். வைரம் ரெடியா? ரெடி. இந்த பொம்மையில இருக்கு. அடுத்த டீல சந்திப்போம். My God. வண்டிக்குள்ள என்ன போட்ட? நான் எதுவுமே போடல. ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், இவர் என் வண்டியில எதையோ போட்டு சொல்றா. எனக்கும் இந்த வண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாருக்கு எந்த சம்பந்தம் எங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் எடுங்க. இந்த கொலை வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த அரசாங்க வக்கீல் ராஜசேகரன் அவர்கள் அவகாசம் கேட்பதால் இந்த கோர்ட் வழக்கு விசாரணையை இம்மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறது. தேங்க்யூ வெரி மச் சட்டநாதன். உனக்கே தெரியும், நானும் ரஞ்சித்தும் எங்க அம்மாவுக்கு ரெட்ட பிள்ளைங்க. அவ மேல தூசி பட்டாலும் நான் துடிச்சு போயிடுவேன். எப்படியாவது இந்த கேஸை வின் பண்ணு. டோன்ட் வரி காளிதாஸ், உன் தம்பியை நான் எப்படி விடுதலை செய்யறேன். எது ராஜசேகரன் சொன்ன சாட்சியா? அவனை நான் எப்பவோ மறைச்சு வச்சுட்டேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் சக்சஸ். அடச்சை மூதேவி, சக்சஸ் சொல்லும் போது அபசகுன மாதிரி பாலை கொட்டுறிய. நான் பார்க்கலே மாஸ்டர். பார்க்கலையாவது சுண்ணாம்பிள்ளையாவது உன்னை எல்லாம் செக்ரட்டரியா வச்சிருக்கேன். என்ன சொல்லணும்? சட்டக்காரிக்கு எங்க தெரிய போகுது சகுனம் எல்லாம்? சட்டை எங்கமேன் போட்டுக்கேன், பேண்ட் போட்டுக்கேன். கெட் அவுட். ரொம்ப கத்தாதே நீ. பிரஷர் இருக்குது. வீட்லயும் கத்துறே, கோர்ட்லயும் கத்துறே. இப்படியே கத்திக்கினே போனே, அப்புறம் ரோட்லாம் கத்திக்கினே போனே. கத்து கத்து. படா மூதேவி. குட் மார்னிங் ராஜா. நடக்கிற கொலை கேஸ்ல அந்த முக்கிய சாட்சியை எதிரிங்க எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாங்க. உங்களை தோக்கடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ராஜா என்னைக்குமே தன் தொழில தோல்வி அடைஞ்சதில்லை மை டியர் ஃப்ரெண்ட். என்ன எது? என் பொண்ணு தேவியா கடத்திட்டு போயிட்டாங்களா? நான் எங்க வரணும்? இதோ வந்துட்டேன். அது அப்புறம் சொல்றேன். எங்க அந்த முக்கிய சாட்சி ஃபாதர் அப்ரஹாம்? எங்க அவரை பதுக்கி வச்சிருக்க? எங்கன்னு சொல்லுங்க டாடி ப்ளீஸ். சொல்லு. சொல்லிடுறேன். நம்பர் 12 ஆடம்ஸ் ரோட். தேங்க் யூ மிஸ்டர் சட்டநாதன். நீயா? வேற யாரும் உன்னுடைய பிளானை இப்படி பிளைனா அடிக்க முடியும்? உன் தொழில் எதிரி பாரிஸ்டர் ராஜா. கோர்ட்டுக்கு சாட்சியை கொண்டுட்டு போறேன். இந்த கேஸ்லயும் உன்னை க்ளோஸ் பண்றேன். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சட்டநாதன் சாஞ்சிர மாட்டா ராஜா. என் மகளை கடத்தி கொல்ல போன குற்றத்திற்காக ஐபிசி. பரதேசி, அது ஓ மக இல்லடா, எனக்கு மக இருக்கா. நான் அவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரன் இல்லை. நான் வாடகைக்கு பிடிச்ச ஒரு நடிகன் உன் மகளை ஆக்ட் பண்றான். அதோ பார். டாடி டாடி ஓ மை டாடி. சிரிக்காத ராஜா. ரொம்ப கீழ்த்தரமான வகையில நீ என்ன ஜெயிச்சிட்ட. நாய் அடிக்கிறதா அந்த ரோட்டுக்கு தாண்டா வரணும், பங்களாவில இருந்து அடிக்க முடியாது. ஓ, ஐம் கெட்டிங் லேட். உன்னை கோர்ட்டை சந்திக்கிறேன்.
feel all right, Father? God bless you. நடைபெற்ற இந்த கொலை வழக்கில் கடத்தல், மோசடி, கொலை இந்த 3 குற்றங்களையும் ரஞ்சித் தான் செய்தான் என்பதற்கு போதுமான ஆதாரங்களாலும் சாட்சியங்களாலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஐபிசி 302 பிரிவின்படி கோர்ட் குற்றவாளி ரஞ்சித்துக்கு உயிர் போகும் வரை தூக்கு தண்டனை விதிக்கிறது. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். உங்களுக்கு வெற்றி கிடைச்சத நான் போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். I see. கிரிக்கெட் ஸ்கோரை கேட்கிற மாதிரி என்னுடைய கோர் ஸ்கோரிங் கேட்டியா? காஃபி. கேஸ சக்சஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். வெறும் காஃபி மட்டும் தானே? பின்ன பாயசமா கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க கூடாதா? எப்பவாவது வெற்றினா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு பாயசம் கொடுக்கலாம். எப்பவுமே வெற்றினா அப்போ நான் எதுலயுமே சக்சஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது பரிசு வேண்டாமா? கொடுத்துட்டேனே. என்ன? என்னையே. கீதா, உங்க அப்பா வார்த்தையோட விளையாண்டா, நீ வீணையோட விளையாடுறியாமா? சங்கீதத்தாலேயே உங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொல்றியா? சொல்ல மறந்துட்டேனே. சங்கர் லெட்டர் போட்டுட்டான். அப்படியா? ஆமா அங்கிள், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சான். இன்னும் 2-3 நாள்ல திரும்பி வராரா. அவ லெட்டர் நீ ஏன் படிச்ச? படிக்காம அவளுக்கு தான் தனியா லெட்டர் போடுறானே. அப்படியா? அப்புறம் ரொம்ப நாள் நீடிக்க கூட, சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதுதான். முடிக்கலன்னா அவங்களா முடிச்சிருவாங்க. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாகிதா, நம்ம விளையாடலாம். அப்பா டயர்டா இருக்கு, நீ போய் விளையாடணும். ராதா, என்னங்க கீதாவை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறமே, அவ தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் என்ன பாவம் பண்ணணும்? என் மகளை ஊமையாக்கி வேடிக்கை பார்க்கிறானே. யாராரு கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறார். தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சுட்டான்னு. எத்தனை ஏழைங்க கேச வாதாடி ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. அவங்க வாழ்த்தெல்லாம் பொய்யாயிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருமா? டெஃபினெட்லி அந்த தீரணும். இல்லாட்டி அந்த கணவனையை கொண்டு வந்து கூட்டுல நிறுத்தி வாதாடி அந்த கேஸை ஜெயிச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது வாட்டு கொடுத்து. ராஜா, என் உயிரில பாதியை தூக்கிட்டேன். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழ விட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோர்ட்ல நாம 2 பேரும் ஒரே மாதிரி கோட்டைத்தான் போடுறோம். ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ காலவாரி விடுற. ராஜா, இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல. நான் சட்டநாதை இல்ல. ஒன்னா பிறந்தவன் முன்னாலே போயிட்டானே. ஆள் பலம், பணபலம் எதுவுமே உயிரை காப்பாத்த முடியல. அண்ணா, நாம ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க. நம்ம ரஞ்சித் சாவுக்கு பழிக்கு பழியா அந்த பேரிஸ்டர் ராஜா தலைய நான் தூக்குறேன். வெயிட் ஜெகன், இப்ப அவசரப்படக்கூடாது. அது நமக்கே ஆபத்தா போயிடும். யாரும் எதுக்கும் ஆவேசப்பட வேண்டாம். புதுசா நீதிபதி நியமனம் பண்ண போறாங்க. எனக்கு அதிகாரத்திலையும் அரசாங்கத்திலையும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஆகையினால அடுத்த நீதிபதி நான் தான். நிஜமாவா? ஏன் என்கிட்ட நீதி இல்லைன்றியா? சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ராஜா தானே வரணும்.
சீனியாரிட்டி படி எது நடக்குது? மேலிடத்து பார்வைப்பட்டா ஒரு ஜூனியர் கூட ஜட்ஜ் ஆகலாம். மேலிடத்துல நான் ஒரு பெரிய புள்ளி. சோ அடுத்த நீதிபதி நான் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட விதி என் கையில தான். வணக்கம். ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெரிய போட்டி, பொறாமை, துவேஷம் இவைகளுக்கு இடையிலேயும் தீவிரமான எதிர்ப்புகளுக்கு இடையேயும் என் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் இந்த மேலான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அது அவரோட அதிர்ஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களோட அதிர்ஷ்டம். நீதிபதி பதவி ராஜாவுக்கு தான் தகுதின்னு அந்த ஆண்டவனே நிச்சயம் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், என்ன அளவுக்கு அதிகமாகவே புகழ்ந்துட்டான் என் நண்பன் டாக்டர். பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசு தூக்கிய தலையில வச்சுட்டான் ரெடி போல். நான் இந்த உத்தியோகத்துல நிறைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு என் உயிருக்கு சோதனையா பல வழக்குகள் வந்தாலும் அதுலயும் நீதியை நிலைநாட்டினாதான் நான் உண்மையான நீதிபதி. இப்ப என்ன கரெக்ட்? டாடி, வெல்கம் மை பாய். தேங்க்யூ டாடி. நான் ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ். சட்டத்தை காக்க நீ, சத்தியத்தை காக்கனா, ரெண்டுமே கஷ்டமான உத்தியோகம் தான். தன் திறமை, உண்மை இதை மூலதனமா வச்சு அப்பா முன்னேறின மாதிரி உன் வாழ்க்கையில நீயும் முன்னேறணும் சங்கர். அப்பாவுக்கு பிள்ளையா நடக்கிறேனா இல்லையான்னு போக போக பாருங்க. என்னங்க, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க ஜட்ஜ், சங்கர் இன்ஸ்பெக்டர். அத்தை, அவர் இன்னும் இங்கதானே இருப்பாரு? நாமாடி உடனே சுத்திக்கிட்டே இருப்பார். ஆசை பத்தி அவளுக்கு என்ன இருக்காதா? நான் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசலாம், பழகலாம். ஆனா அந்த ராஜா அப்பைய என் காலை வாரிட்டான். அவரு வாரல மேன், கடவுள் உன் காலே வாரிட்டார். கடவுளுக்கு என் கால் தான் கிடைச்சதா? பின்னே நீ நீதிபதின்னு சொன்னா நீதியே உன்னை பார்த்து சிரிக்கும். லூசி, சும்மா கத்தாத மேன். பணம் கொடுத்தே, பாத்தி வச்சே, சீட்டை பிடிக்கிறதுக்காக சில்லி வேலையெல்லாம் செஞ்சேன். என்ன ஆச்சு? லூசி, வேலை கொடுத்தவனே காலை வாடுற. சும்மாவா வேலை கொடுத்தே? 20 வருஷமா ஆல்பர்ட்டுக்கு வைஃபா இருந்தாலும் இந்த ஆரோக்கிய மேரி அதிசய லூசி அவன் டெட் ஆன உடனே உனக்கு செக்ரட்டரியா ஒரே மகளோட ஒரே சம்பளத்துக்கு உன்கிட்ட இல்ல. ஓ மை காட் டாடி, ஏய் உன் புண்ணு என் புண்ணு வருது மேன். புண்ணு இல்ல பொண்ணு. புண்ணு. தேவி, மம்மி, தேவி எங்க பரவிட்ட? புது கார் டெலிவரி எடுத்துட்டு வரேன். ஏய் இந்த இங்கிலீஷ் கவனிச்சாமே, கார் எடுத்தாலும் டெலிவரி, குழந்தை பெத்தாலும் டெலிவரி. ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி மம்மி. ஓகே பாய். தேவி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, ஸ்பீடு கீடெல்லாம் வேணாம். உனக்கு ஸ்பீடு இல்ல, அதான் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கல. தேவியாவது ஸ்பீடா போகட்டும் மேன். என் வயசை கவனிச்சியா? எனக்கு எப்படி வரும் ஸ்பீடு? என் வயசு கவனிச்சியா நீ? எனக்கு ஸ்பீடு இருக்குது. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பீடு இருந்தா போதும். தேவி, நீ எவ்வளவு ஸ்பீட்? கார் கண்டிஷன் பாக்குறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. பிரேக் இருக்கு, கொஞ்சம் எதுக்கு பயப்படுற? ஃபண்டாஸ்டிக் ஸ்பீடு. உங்க அம்மா உன்னை ஓடுற கார்லயே பெற்றிருக்கிறா குரு. A1 கராஜ் ஓனர் தியாகுன்னா சும்மாவா? டக்கர் குரு. ஸ்லோ பண்ணு தேவி. ஐயோ, கார் ஸ்டார்ட். ஓ மை காட். புது வண்டி, கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சே. மிஸ்டர், கார்ல ஹார்ன் இல்ல? ஏன் உங்ககிட்ட இல்ல? நான் ஹார்ன் கொடுத்துட்டு தான் வருது. சத்தம் கேக்குற அளவுக்கு கொடுக்கலையம்மா. ஆண்டனி, சின்ன ஹார்ன் சத்தம் எப்படி கேட்கும்? அப்படி ஒரு ஹார்ன் தேவையா? கைட்டு போடுங்க. வண்டி இடிச்சிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? நாங்களா போய் யாரையும் இடிக்க மாட்டோம். இடிக்க வந்தா விட மாட்டோம். ஷட் அப். ஏய், போலீஸ் கூப்பிடு. ஷட் அப். ஏய், போலீஸ் கூப்பிடு. வண்டர்ஃபுல். தேவி, ஒண்ணு போடு பேசுறடி. எங்க குரு ஒரு தடவை ஒரு குரலை கேட்டா போதும், அதே மாதிரி பேசி காட்டுவாரு. மிமிக்ரில அவர் எக்ஸ்பர்ட். உன் பேர் என்ன? கிளாரா. ஓ, மிஸ் கிளார்னட். கிளாரா. ஷட் அப். ஏய், போலீஸ் கூப்பிடு வர இல்லையா? கூப்பிடுங்க போலீஸ. அவங்க வந்து உங்க கார் பொசிஷனையும்
நீங்க சைடுல அடிச்சிருக்கிறதையும் பார்த்தா அரெஸ்ட் ஆவறது நீங்க, உள்ள போறதும் நீங்க. அதுல நீங்க புலித்தோல் போட்டிருக்கீங்க. உங்களை ஜெயில விட மாட்டா, ஜூலியே விட்டுருவான். எங்க இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்க போறது நாங்க. போலீஸ்ல வேண்டாம், டிவி போலாம். ஓகே, கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்க? Thank you, madam. Anthony, jump. ஓகே, வரேன். தேன் கொடுத்தலே. சிப்பா சப்பாத்தி தலை. அயோக்கியப்பைய எவன் இடிச்சான்? அவனுக்கு தெரியாது சட்டநாதன் காரன்னு? அம்பாசிடர் கார் இருக்குது, ஃபியட் கார் இருக்குது, சட்டநாதன் கார்னு ஒரு மாடல் இருக்குதா? யூ ஷட் அப். நான் என் பொண்ணுகிட்ட கேக்குறேன். முதல்ல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பாருங்க டாடி. கோட்டா இது கேள்வியா கேக்குறீங்க? உன் டாடி கோர்ட்ல கேள்வி கேட்டு கிழிச்சார். லூசி, கவர்னர் மேன், நீ கவலைப்படாதே தேவி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்குது, அங்க போய் ரிப்பேர் பார்க்கலாம். கமா. ஓகே, போலாம். ஆஹா, லவ்லி ஷாட் ராஜா, லவ்லி. Thank you. அம்மா, மணி என்னம்மா? மணிதானுங்களே கேட்டேன். ஏழைங்க மணி கேட்டா பணக்காரவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் போல இருக்கு. தெரியாம கேட்டம்மா. ஏப்பா, சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டா? அவளால பேச முடியாதுப்பா. ராஜா, வாட்ஸ் ஆல் திஸ்? ஏய், போடா, அதிக பிரசங்கி. என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் என் பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் கண்ணை மூடிட்டானே. நோ ராஜா, யூ ஆர் மிஸ்டேக்கன். வாய் பேச்ச கொடுக்கலனாலும் ஆண்டவன் அழகு அள்ளி கொடுத்திருக்கானே உங்க குழந்தைக்கு. அழகு மட்டும் போதுமா மூர்த்தி? அதுக்கு பதிலா வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு சித்திரத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே. என் பொண்ணை எப்படி ஏத்துக்குவான்? நோ, யூ ஆர் ராங். எங்கிருந்தோ எப்படியோ நம்ம கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா வருவான். நீ ஆறுதலுக்கு சொல்லிய மூர்த்தி. ஐ எம் அப்சல்யூட்லி கான்பிடென்ட் அபவுட் இட். கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேட வேண்டியது என் பொறுப்பு. A1 கேரேஜ். இங்க என்ன கார் ரிப்பேர் பண்றாங்களா இல்ல A1 காபி போடுறாங்களா? அது என்ன A1 கேரேஜ்? இங்க என்ன ஆளே காணோம்? மெக்கானிக் ஷாப்ல எல்லாரும் கார் உள்ளே இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏய், யார் மேன் இங்க? யாரும் இல்ல? ஏய் மெக்கானிக் பாய், ஏய் மெக்கானிக் பாய். ஐயோ ஐயோ, என்னடா ஐயோ ஐயோ, யாரா அறிவு கட்டற கால் மேல ஸ்கூட்டர் விட்டது? ஏய், ஸ்கூட்டர் இல்ல மேன், bloody. I am Lucy. லூஸ் ஆவது டைட் ஆவது. விச் லூசி? விச் லூசி மில்லே, வெங்கட் லூசி மில்லே, செக்ரட்டரி லூசி. நீ பாட்டு காருக்கு கீழ கால் ஆட்டிக்கின்னு படுத்துக்கினே குரல் கொடுத்தா சிக்னல் கொடுக்குவானா? நீ செக்ரட்டரி லூசியும் இல்ல, அறிவு கட்ட லூசி. எப்படி சொல்றே? என் கால்லயே சிக்னல் கொடுக்கிறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கிறேன்? ஏய், you are correct. முதல்ல என்ன தூக்கு மேன், ஹெல்ப். இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்றது இல்ல. முடிஞ்சா நீயே எந்திரி. ஏய், தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணல, நீ என்ன புல்லே? நான் புள்ளையும் இல்ல, நாயுடும் இல்ல. I am a true Christian, Anthony. ஏய், you are Christian. Yeah. Hey, glad to meet you. எந்திரி எந்திரி. ஏய், தூக்கு. ஏமா தப்பா சொல்லிட்டேன். நீ ஸ்கூட்டர் இல்ல, லாரி. ஏய், லாரி சொல்றே, அரிசி. ஓ, வா, கை கொடு. get up. ஸ்ப்ரிங் மாதிரி வருது. உன் பேர் என்ன சொன்னே? அரிசி பொரி. ஆண்டனி. ஆண்டனி, கார் ரிப்பேருக்கு வந்திருக்கு மேன், அது உன்கிட்ட காட்டணும். கார் தானே? வா காட்டு. வா. ஓ, அதோ நிக்குதே ரெண்டு அத்தையா கார்னு. ஏய், பல்ல ஒடிச்சு குஸ்னில போட்டுருவேன். பக்கத்துல நிக்குதே அதுவும் கார். வா. இவனா? இது கார் மேன். இவர் தான் மெக்கானிக்கா? ஏய், உனக்கு முன்னாடியே தெரியும். போற வர காரை வேணும்னு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது, தப்பி தவறி இவங்க கராஜுக்கு வந்தா ரிப்பேர் பண்ணி காசு வாங்குறது. இந்த ஆளுக்கும் இவன் குருக்கு இதே வேலை போல இருக்கு. வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? பையன் நம்ம கம்யூனிட்டி, அதான் அன்பா பாக்குறேன். ஆண்டனி, நீ எங்க பாக்குற? என்னுடைய அன்பு பின்னாடி இருக்கிற டயோட்டாவை பாக்குது. எங்க? என்ன மேன், என்ன பார்த்து லாரிங்கற, என்ன பொண்ணு பார்த்து டொயோட்டாங்கற? பல்ல ஒடிச்சு குஸ்னில போட்டுருவே. லூசி, வாங்க. இவ வேற ஆம்பளைங்களை பார்த்தா. வாடி. தியாகு வரார். மறுபடியும் டேஷ் பண்ண வர அறிவில்ல? ஓ, மிஸ் எல்போடா, ஆக்சிடென்ட் பண்ணி தனாவிட்டு குறையில. மம்மி, இவர் எல்லாரும் புள்ளி நல்லா இமிடேட் பண்ணுவார். ஏய், நீ இமிடேட் பண்ணுவே? எங்க கமல் மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் கொடு பார்க்கலாம். மேடம், நான் கூட வில்லன் மாதிரி ரேப் சீன்லாம் செய்வேன். இங்க கார் ரிப்பேர் பார்க்க வந்தமா, இவர் ஆக்டிங் பார்க்க வந்தமா? அதானே. கார் ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்களா?
அடிப்பட்ட காரை நல்லாவே ரிப்பேர் பண்ணுவானே மிஸ் எல்போர்ட். பெரிய எக்ஸ்பர்ட். பம்பர் டு பம்பர் செக் பண்ணுவாரு. ஆமா, கார் ரிப்பேர் பண்ணி. ஆண்டனி, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? அவர் பெரிய மெக்கானிக் மட்டும் இல்லீங்க, எக்ஸ்பர்ட் டிரைவர். அவர் ஓட்டாத வண்டியே கிடையாது. சமீபத்துல கூட சோழாவரம் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஃபர்ஸ்ட் வர போறாரு. இவரா? இங்க உலக சாம்பியன் எல்லாம் வர போறாங்க. உள்ளூர் மெக்கானிக் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்ல வேணா ஃபர்ஸ்ட் வரலாம். சேலஞ்ச். சேலஞ்ச். நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீ என்ன தர? நீங்க என்ன கேட்டாலும் தரேன். வரலனா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓகே?